வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ கொலை, கொழும்பு குற்றப்பிரிவு வெளிப்படுத்தியுள்ள விடயங்கள். யாழ் சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் அனுரவின் அதிரடி அறிவிப்பு. வன்முறை கும்பல்களின் தளமாகும் யாழ்ப்பாணம், தொடரும் அதிரடி கைதுகள். ஜனவரி பாடசாலை நேரம் நீடிப்பு, கல்வி அமைச்சின் இறுதி அறிவிப்பு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிஐடியில் முன்னிலை. ஏனையின் வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். பாதாள உலகத் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையில் 9 சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களில் 4 பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவிக்கின்றது. கொழும்பு குற்றப்பிரிவு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. இந்த கொலையில் 6 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக தொடர்பு பட்டவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த பிரிவின் அதிகாரி ஒருவர் இதனை குறிப்பிட்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5 சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மேலும் சந்தேக நபரான இசாரா சவந்தி தப்பிச் செல்வதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலை வைக்கப்பட்ட 3 ஆண் மற்றும் 2 பெண் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் மேலதிக அறிக்கையினை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பல சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அந்த அதிகாரி கூறினார். இந்த கொலை திட்டத்தை செயல்படுத்துவதில் 9 சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களின் 4 பேர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மற்றொரு குற்றத்துக்காக பாலியகொட புலனாய்வு பிரிவால் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர்களை மறுநாள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் அவர் கோரியுள்ளார். இதனிடையே காவலில் உள்ள சந்தேக நபர்கள் அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு வருவார்கள் என்றும் சந்தேக நபர்கள் மீதான விசாரணையின் முன்னேற்றம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கும் கொழும்பு நீதவான் நீதிமன்ற எண் 8க்கும் தெரிவிக்கப்படும் என்றும் கோட்டை நீதவான் தெரிவித்துள்ளார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதவான் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் காவல்துறைக்கு நீதவான் மேலும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கெங்குராங்கொட, சிகிரியா மற்றும் திருகோணமலை உள்நாட்டு விமான நிலையங்களை மேம்படுத்தவும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதற்காக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் ஈடுபடும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அடுத்த ஆண்டின் முதல் பாதையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் தொடக்கப்படும் என்றும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றம் நடைபெறும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் பொழுது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். நீர்வள சுற்றுலா தொழிலை வளர்ச்சியடைய செய்வதற்கு 3500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். குறிப்பாக ஹப்புத்தலை பகுதியில் உள்ள சுற்றுலா தலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். உவா மாகாணத்தின் ஹப்புத்தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் சுற்றுலா தலங்களாக மேம்படுத்தப்படும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் 9 பேர் கைதாகினர். இந்த கைது நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும், பகுதியாக கெரோயின் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேரும் என 9 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் உட்படுத்த யாழ்ப்பாண காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2026 ஆண்டு முதல் பாடசாலை நேரத்தை நீடிக்கும் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இது தொடர்பான அறிவிப்பை நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி 5ஆம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பாடவேளை 50 நிமிடங்கள் கொண்டதாக 7 பாடவேளைகள் நடத்தப்படும். அத்துடன் 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 7:30 மணி முதல் 11:45 மணி வரையிலும், 3ஆம் மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை 7:30 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 வேளைகள் வழங்குவதா அல்லது ஒரு இடைவேளை வழங்குவதா என்பதை முடிவு செய்ய பாடசாலை அதிகாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். இன்று காலை அந்த ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் முன்னிலையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாலக கொடகேவா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். அவர் இன்று காலை முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க அவர் அங்கு முன்னிலையாகினார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். இன்று காலை அந்த ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனகராயன்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கண்டி யாழ்ப்பாணம் வீதியின் பெரியகுளம் பகுதியில் இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற பாரவூர்தி எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியே விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையில் இருந்து பயணித்த ஒருவரும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முச்சக்கர வண்டியின் பின்னால் இருந்து பயணித்த பயணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தில் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 25 வயதுடையர் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையின் பெரியதாரையில் வைக்கப்பட்டதோடு கனகராயன்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹெரோயின் போதைப்பொருளோடு கைது செய்யப்பட்டு அதிபர் சேவையிலிருந்து பதவியை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டு அதிபர் சேவையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஸ்தாபன கோவையின் சரத்துக்களின் கீழ் வரும் குற்றத்தில் அவர் ஈடுபட்டுள்ளதால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினரின் கணவனான குறித்த அதிபர் அண்மையில் 1 கிலோ 118 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார். அனுராதபுரம் இப்பாவல பகுதியில் போதைப்பொருள் கடத்தலை பாலியகுட நகரசபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரின் மகனும் தெற்கு பாதாள உலக கும்பல் தலைவரான கொஸ்கொட சொஜியின் உறவினருமான மகன் மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கரணியில் உள்ள நகரசபை உறுப்பினரின் வீட்டை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளதோடு இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் எதிர்வரும் சில நாட்களில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த போதைப்பொருள் கடத்தலை மேற்கொண்ட நகரசபை உறுப்பினரின் மகன் தற்போது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அதிபரின் மூத்த சகோதரின் மகன் இந்த ஹெரோயின் போதைப்பொருளை துபாயில் இருந்து அனுப்பியதாக தெரிய வந்துள்ளது. நகரசபை உறுப்பினரின் மகன் பல சந்தர்ப்பங்களில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் அதிபரும் அறிந்திருந்தமை தற்போது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.